ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெக்கானிக்கல் டைரி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட் மெக்கானிக்கல் தேவையான இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சர் பார்ட் 2 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக நான் பார்க்க போகிறது ஹவு டு யூ செக் பிளைன் ஜேர்னல் பேரிங் கிளியரன்ஸ். அதாவது ஜேர்னல் பேரிங்கில் எப்படி கிளியரன்ஸ் செக் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ பை டேக்கிங் மெஷர்மெண்ட்ஸ் பிட்வீன் அவுட்டர் சாஃப்ட் அண்டு பேரிங்கோடைய இன்னர் டயா இது ரெண்டையும் செக் பண்ணோம்னா நமக்கு அந்த பேரிங்கோட கிளியரன்ஸ் கிடச்சிரும். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் பிளாஸ்டிக் கேஜ் அண்ட் லெட் வயர். ஸோ நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், நம்ம போடுற கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படியே இன்டர்வியூவில் கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு ஆன்சரில் இருந்து தான் அதுலேருந்து கண்டினியூவாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு காமனாக கேட்குற கொஸ்டின்ஸை வந்து ஒரு பேட்டர்னாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இன்னும் நிறைய கிடைக்கும். ஸோ அடுத்ததாக ஒரு சின்ன இமேஜஸ் அண்ட் வீடியோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பிளாஸ்டிக் கேஜ். பிளாஸ்டிக் கேஜ்ன்றது இந்த மாதிரி தான், அந்த கீழே கம்பி மாதிரி இருக்கிறது தான் பிளாஸ்டிக் கேஜ். அதோடு சேர்ந்து தான் இந்த ரீடிங் உண்டான ஸ்கேல்ஸும் இருக்கும். ஸோ எந்த டைப்பான பேரிங் இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் கேஜை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதோட டாப் போர்ஷன் இந்த மாதிரி டிஸ்மெண்டல் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட் ஏரியாவும் டாப் போர்ஷனையும் எந்த விதமான டஸ்ட் இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் கேஜை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, எந்த வகையான டஸ்ட்டு மேலே இருக்கக்கூடாது. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே உள்ளே வச்சுருந்த பிளாஸ்டிக் கேஜ் வந்து கம்ப்ரஸ் ஆகும். ஸோ கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்கேல்ஸை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ரீடிங்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற கிளியரன்ஸ் வந்து 0.063. ஸோ இப்படி தான் வந்து பிளாஸ்டிக் கேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்த கொஸ்டினாக நம்ம பார்க்க போகிறது ஹேவ் யூ சீன் டில்ட்டிங் பேண்ட் பேரிங். பேரிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ அது நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு கேட்டால் மேபி ஒரு ஃபோட்டோ கூட காட்டுவாங்க. ஸோ இதுதான் வந்து அதோடைய டில்ட்டிங் பேரோடைய இமேஜஸ். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸை நான் பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் டில்ட்டிங் பேட் பேரிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கொடுக்குற ஆன்சரில் இருந்து தான் கண்டினியூ கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த பேட்டர்னில் நான் அந்த கொஸ்டின் கேட்குறேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் டில்ட்டிங் பேட்னா டோட்டலாக 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து டில்ட்டிங் பேட் ஜேர்னல் பேரிங், அடுத்தது வந்து டில்ட்டிங் பேட் த்ரஸ்ட் பேரிங். இந்த 2 டைப் இருக்கும். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகியும் சில பேரிங் வரும். ஸோ அதுவும் டில்ட்டிங் பேட் பேரிங் தான். ஸோ 3 கொஸ்டின் பார்த்தாச்சு. 4வது கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் டில்ட்டிங் பேட் பேரிங் ஓவர் பிளைன் ஜேர்னல் பேரிங். ஸோ இதோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஃபார் ஹையர் ஸ்பீட் அண்ட் லோட் அண்ட் ஹேஸ் கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி. ஸோ இதில் வந்து ஹை ஸ்பீட் அண்ட் ஹை லோட், அதே மாதிரி ஸ்டெபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ இது அதோடைய அட்வான்டேஜஸ் ஒன்று. 2வது அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவாய்ட் பாசிபிள் ஆஃப் ஆயில் வில். ஸோ ஒரு ஆயில் வில் வந்து இதில் வந்து பாசிபிள் கிடையாது. அதே மாதிரி இது வந்து செல்ஃப் அலைன் ஆகிக்கணும். ஸோ அடுத்த கொஸ்டினாக நம்ம பார்க்க போகிறது ஹவு டு யூ அட்ஜஸ்ட் டில்ட்டிங் பேட் ஜேர்னல் பேரிங் கிளியரன்ஸ். ஸோ டில்ட்டிங் பேட் பேரிங்கில் வந்து எப்படி கிளியரன்ஸ் செக் பண்ணுவாங்கன்னா அதுக்குண்டான ஆன்சர் நீங்கள் வந்து எப்படி கொடுக்கலாம். பை ஆட் ஆர் ரிமூவ் சிம்ஸ் பிஹைண்ட் தி ஷூஸ் ஆஃப் டில்ட்டிங் பேட். ஸோ டில்ட்டிங் பேடில் வந்து ஒரு ஷூன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து சிம்மை ஆட் பண்ணுறது இல்லை ரிமூவ் பண்ணுறது மூலயமா டில்ட்டிங் பேட் பேரிங்ஸோடைய கிளியரன்ஸை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டில்ட்டிங் பேட் பேரிங்கை எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறது, அசம்பிளிங் அண்ட் அதோட கிளியரன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கூடிய சீக்கிரத்தில் நான் ஒரு செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டில்ட்டிங் பேடோடைய இதுதான் பேட். ஸோ இந்த மாதிரி அசம்பிள் பண்ணும்போது டில்ட்டிங் பேட் சீட்டிங் ஆகிற இடத்தெல்லாம் நல்லா கிளியர் பண்ணிக்கிடணும். ஸோ அதில் உள்ள ஸ்க்ரூஸ் அண்ட் அதோட பார்ட்ஸ் எல்லாம் நான் கூடிய சீக்கிரத்தில் செப்பரேட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் போன கொஸ்டினோடைய ஆன்சர். ஸோ இதுதான் அந்த டில்ட்டிங் பேட் பேரிங்கோடைய ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் கேப்பில் தான் நம்ம சிம்மை வந்து ஆட் ஆர் ரிமூவ் பண்ணணும். அந்த மாதிரி சிம்மை ஆட் ஆர் ரிமூவ் பண்ணுறது தான் இந்த டில்ட்டிங் பேட் பேரிங்கோடைய கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஓவராலாக பார்த்து வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் இதுக்குண்டான செப்பரேட் வீடியோவை நான் தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த வீடியோ மூலிமா டில்ட்டிங் பேடோடைய ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஸோ இது வரைக்கும் பேரிங்கை பற்றி ஒரு ஓரலாக கொஞ்சம் பார்த்தாச்சு. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் கப்ளிங். ஸோ டைப்ஸ் ஆஃப் கப்ளிங்கிறத கேட்பாங்க. அதில் வந்து டோட்டலாக 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து ஃப்ளெக்சிபிள் கப்ளிங், இன்னொன்று வந்து ரிஜிட் கப்ளிங். ஸோ கப்ளிங்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதோட மெயின் ஹெட் வந்து இந்த ரிஜிட் கப்ளிங்கும் அண்ட் ஃப்ளெக்சிபிள் கப்ளிங் தான். ஸோ இது ரிலேட்டடாக அடுத்து கேட்குற கொஸ்டின் வந்து டைப்ஸ் ஆஃப் ரிஜிட் கப்ளிங். ஸோ ரிஜிட் கப்ளிங்கோட டைப்பில் வந்து ஒரு 4 மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். ஃப்ளான்ச்ட் கப்ளிங், மஃப் கப்ளிங், த்ரெட்டட் ஸ்லீவ் கப்ளிங் அண்ட் 4 பீஸ் கப்ளிங். இது வந்து சம்பம்பில் வரும். ஸோ இந்த 4ம் வந்து ரிஜிட் கப்ளிங். அடுத்த கொஸ்டின்ஸை நான் பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் கப்ளிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கொடுக்குற ஆன்சரில் இருந்து தான் கண்டினியூவான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ 20வது கொஸ்டின்ஸாக நான் பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் கப்ளிங். ஸோ ஃப்ளெக்சிபிள் கப்ளிங்லேயும் ஒரு 4 மேஜரை மட்டும் நான் இதில் காமிச்சிருக்கிறேன். மெட்டல் ப்ளஸ் கப்ளிங், டயஃப்ராம் கப்ளிங், கியர் கப்ளிங் அண்ட் கிரிட் கப்ளிங். ஸோ உங்களோட நாலேஜுக்காக நம்ம இது வரைக்கும் பார்த்த கப்ளிங்கோட இமேஜஸை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டாக நான் பார்க்க போகிறது ரிஜிட் கப்ளிங். ரிஜிட் கப்ளிங்கோட டைப்ஸில் ஃபஸ்ட்டு டைப் வந்து ஃப்ளான்ச்ட் கப்ளிங். அதுக்கப்புறம் 2வதாக நீங்கள் பார்க்குறது மஃப் கப்ளிங். 3வதாக நீங்கள் பார்க்குறது சீவ் கப்ளிங்.
நாலாவதாக ஜா கப்ளிங் சொல்லுவாங்க, அதாவது லவ் ஜா கப்ளிங். அதோட டிஸ்டன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த நாலும் தான் ரிஜிட் கப்ளிங். அடுத்தது நான் பார்க்க போகிறது ஃப்ளெக்சிபிள் கப்ளிங்கோட 4 இம்பார்ட்டண்ட்டான டைப்பை மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இருக்கிறது மெட்டல் ஃப்ளெக்ஸ் கப்ளிங், டயாப்ராம் கப்ளிங். ஸோ இந்த இமேஜஸை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட நேம் வந்து இது தான். ஸோ மூணாவதாக பார்க்க போகிறது கியர் கப்ளிங், நாலாவதாக கிரிட் கப்ளிங். ஸோ உங்களோட நாலேஜுக்காக தான் இந்த இமேஜஸ் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பேரிங் அண்ட் கப்ளிங்கோடைய பேசிக்காக ஓவராலாக பார்த்தாச்சு. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் சீல். ஸோ இதுவும் ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ மேஜரானது மட்டும் இதில் நான் காமிச்சிருக்கிறேன். டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் சீல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் நீங்கள் சொல்லலாம் சிங்கிள் காயில் மெக்கானிக்கல் சீல் அண்ட் மல்டி காயில் மெக்கானிக்கல் சீல், பேலன்ஸ் அண்ட் அன்பேலன்ஸ் அண்ட் புஷர் அண்ட் நான் புஷர்னு இருக்கும். ஸோ கடைசியாக இருக்கிறது சிங்கிள் அண்ட் டபுள் மெக்கானிக்கல் சீல். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது அண்ட் மேஜரானது மட்டும் இதில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய மெக்கானிக்கல் சீல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆஃப் மெக்கானிக்கல் சீல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்குண்டான ஆன்சர் வந்து டு ப்ரிவென்ட் ஃப்ளூட் லீக்கேஜ் பிட்வீன் ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி பார்ட்ஸ் இன் மிஷினரி, நாட் ஓன்லி கம்ப்ரஸர், நாட் ஓன்லி பம்ப். ஸோ மிஷினரியில் வந்து ரொட்டேட்டிங் பார்ட்ஸுக்கும் ஸ்டேஷ்னரி பார்ட்ஸுக்கும் இடையில இருக்கிற லீக்கேஜை கட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெக்கானிக்கல் சீல்ன்றதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின்ஸை நான் பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் சீல். ஸோ இந்த இமேஜில் காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. பார்ட்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் சீலில் ஃபஸ்ட்டு கிளாண்ட் இருக்கும், ட்ரைவ் பின், ஸ்லீவ், ஆன்டி ரொட்டேஷன் பின், அதாவது ரிவர்ஸ் சுத்தாமல் இருக்கிறதுக்காக ஆன்டி ரொட்டேஷன் பின் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக லாக் ரிங், அதுக்கப்புறம் சென்டரிங் கிளிப் இருக்கும். ஸோ இது மேஜரான மெக்கானிக்கல் சீல் பார்ட்ஸ் தான். ஸோ அடுத்ததாக மெயினாக கேட்பாங்க டைப்ஸ் ஆஃப் சீல்ஸ் ஃபேஸ். இந்த சீல் ஃபேஸில் வந்து டோட்டலாக 2 இருக்கும். இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ரோட்டரி ஃபேஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி ஃபேஸ்ன்னு 2 இருக்கும். இந்த 2 ஃபேஸுக்கும் இடையில உள்ள லீக்கை கட் பண்ணுறதுக்காக தான் மெக்கானிக்கல் சீல் வந்து பயன்படும். ஸோ நம்மளோட சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட் மெக்கானிக்கலும் சரி, ஸ்டேஷ்னரி மெக்கானிக்கலும் சரி, நான் கண்டினியூவாக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஸ்டே வித் அஸ் அண்ட் ஜாயின் வித் மெக்கானிக்கல் டைரி.